ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, தாளிக்கு தேவையான நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கல் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே குழம்புக்கு தேவையான மீன் இங்கே இருக்குது. இப்போ புளியை எப்படி கரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இங்கே அரைஞ்சி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் தக்காளி, மிச்சம்லாம் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, இதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடுறேன். நல்லா கடுகு பொரிஞ்சிடும். எடுத்து வச்சுட்டு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டோம். இது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது நல்லா கொச்சதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். இது கொச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நல்லா சுண்ட வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு. நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். மீனை வந்து 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே இடத்துல போடாமல் சுற்றி சுற்றி போடணும் மீனை. மீனுடைய செனை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ தட்டு போட்டுலாம் நம்ம மூடக்கூடாது. இப்போ மீன் குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி
கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.